ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையட்டும். வணக்கம். 16/5/2026 மே மாதத்தின் சனிக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 2ஆம் நாள். உத்தராயண புண்ணியகாலம், வசந்த ருது என்கிற இளவே நிற்காலத்திலே, ரிஷப மாதத்திலே, சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். சதுர்த்ததி திதி என்கிற 14வது திதி காலை 3:58 வரை இருந்தது. பின்பு அமாவாசை திதி என்ற திதி வந்துவிடும். பரணி நட்சத்திரம் என்கிற சுக்கிரனின் சாரம் கொண்ட நட்சத்திரம் இன்னைக்கு சந்திரனுக்கு கொடுக்கப்படுகிறது மாலை 5:34 வரை. பின்பு கார்த்திகை என்கிற சூரியனின் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் சந்திரன். இன்றைக்கி அமாவாசை நட்சத்திரத்தில் இருப்பது கார்த்திகை அப்படிங்கிறதுனால அமாவாசை விரதம் இருப்பது, சர்வ அமாவாசைக்கு முன்னோர்களின் திதி தர்ப்பணங்கள் செய்வது நல்லது. நண்பகல் வேளை 11:30 12:20 வரைக்குள்ள காலகட்டங்களில் தான தர்மங்கள் செய்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் செல்வதனாலே முருகனுக்கு கார்த்திகை விரதம் இருப்பதும் இன்றைக்கு நல்லது. இப்படி நல்ல செயல்களையும் நல்ல பலன்களையும் ஒருங்கே கோர்க்கக்கூடிய நல்ல நாளிலே நல்ல நேரமானது காலை 7:30 8:30 மணி வரை, மாலை வேளையிலே 9:30 10:30 மணி வரை, ராகு காலம் 9 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை, குளிகை நேரம் 6 7:30 மணி வரை. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரறிந்து செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே 4 நாழிகை 36 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:54 உதயமாகிறார். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரமான துலா ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் புதனுடன் சேர்ந்து ரிஷபராசியிலும், சுக்கிர பகவான் மிதுன ராசியிலே குருவுடன் சேர்ந்தும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற புதன் சுக்கிரனாகவும் இருப்பார்கள். சிம்மம் ராசிக்குள்ளர கேது இருப்பார், கும்பராசிக்குள்ளர ராகு இருப்பார், மீனராசியிலே சனி இருப்பார், ஆட்சியிலே மேஷராசியிலே செவ்வாய் இருப்பார். இன்றைய நாளிலுள்ள சௌபாக்கியம் என்கிற நாமகரணமும் சதுஷ்பாதம் என்கிற கரணமும் கொண்ட நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. நீங்கள் எல்லா விதத்திலையும் இன்றைக்கி லாபத்தை மனதால் பிடித்து கொள்ளப் போகிறீர்கள். எப்போவுமே எந்த ராசிக்குள்ளாரையும் சந்திரன் இருந்தாலும் மனதில் தான் அந்த விஷயம் நிற்கும். அப்படி மனசில் லாபத்தை ஓக்கிய எண்ணங்களை இன்றைக்கி கொண்டு நிற்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது எதையும் குக் பண்ணணும்னு தோணும். அது எதையுமே ஆசையோடு செய்து பார்க்க வேண்டும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அடுத்தவனை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது வேணும், அப்படி கொண்டு வந்துடும். ஐ எம் எ வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை கொண்டு வந்து உங்களோட சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் முருகப்பெருமானை நினைத்து கொள்வதும், அந்த முன்னோர்களின் தர்ப்பணம் செய்வதும், தான தர்மம் செய்வதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. எனக்கு நன்மைகள் நிறைய வேணும் அப்படின்னா முருகனுடைய இந்த கார்த்திகை விரதத்தை இருப்பது ரொம்ப நல்லது. எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நான் கொடுப்பேன், அது எனக்கு 10 மடங்காக பெருகி வரணும், வழி சொல்லுங்கன்னா இந்த அமாவாசையில் அபிஜித்து முகூர்த்தம்ங்கிற 11:30 12:20 வரைக்கும் கூட காலகட்டங்களில் நீங்கள் என்ன வேணுங்கிறதோ அது தானம் கொடுங்க, அது ரிப்பீட்டானா பன்மடங்காய் பெருகி வரும். இது ரூல். இந்த ரூலை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தானம் அப்படின்னாலே கொடுத்தா திரும்பி வரத்துக்காக செய்கிறது. தர்மம்னா ஒன்ஸ் வாரால் கொடுத்துட்டோம், அப்படியே எனக்கு பெருநிலை என்னுடைய பரம்பரைக்கு வரணும்னு யோசிக்கிறது. இதுதான் தான தர்மத்துடைய டெஃபினேஷன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தானம் பண்ணுறதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு பண்ணலாம். அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களா, புஸ்தகம் கொடுத்தா படிப்பு வரும், பணம் கொடுத்தா செல்வம் வரும். அதனால தான் கோதானம் பூதானம்னு நிலத்தெல்லாம் கூட தானம் பண்ணுவாங்க இல்லையா, பார்த்துருக்கோம். அப்படி தானம் பண்ணுறது நல்லது. 5 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உழைத்தால் உயர்வு, இதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு எப்பவும் கிடையாது. இன்றைக்கி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து
இது அழகாக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நீ என்ன காரியம் பண்ணியோ அதுக்கு நான் அழகாக உங்களுக்கு கைமேல் பலனை தருவேன் அப்படிங்கிறார். சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போது உங்களுக்கான வழக்கு விஷயங்கள், எதிரிகள் விஷயங்கள், ஆரோக்கிய விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கே தவிர டியூன் ஆகிடும். இன்றைக்கி இது நல்ல பலனை கொடுப்பதற்கு அமாவாசை தர்ப்பணங்கள், தான தர்மங்கள், கார்த்திகையான முருகனை வணங்குவது சிறந்தது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான், சூரிய பகவான், புத பகவான் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த சேர்க்கையானது, அதுவும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் பெற்ற புதன், இந்த சேர்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா பல விதத்திலும் உங்களுக்கு சிக்கலையும் கொடுக்கும். ஸோ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது எதையும் செஞ்சிடலாங்கிற மாதிரி எண்ணங்கள், எல்லாத்தையும் செஞ்சிடணுங்கிற எண்ணங்கள் இப்படிலாம் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி முடிவு எடுக்க வேண்டிய நாளாக மாறுகிறது. அது கொஞ்சம் அலர்ட்டாக யோசித்து நிதானமாக காரியங்களை செய்யுங்க. 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். கார்த்திகை விரதமானதனாலே முருகனை நினைந்து காலையில் 1 ரூபா முடிஞ்சு வச்சுருங்க. வேலை செய்யுங்க, நன்மை நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைய நாளில் உங்களுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவர். அதேபோல் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்கு உரியவரான இந்த புதன் அவரும் சேர்ந்திருக்கிறார், சுக்கிரனாக பரிமாணம் கொள்கிறார். அதனால் எல்லா காரியங்களிலுமே மனதுக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க. எனக்கு பிடிச்சிட்டு நான் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி யூஸ் பண்ணுவீங்க. முருகனுடைய அருளாலையும் முன்னோர்களுடைய ஆசியிலாலும் இந்த நாள் உங்களுக்கு பிடித்த மாதிரியே திருப்தியாய் அமையட்டும். 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் ஜெயிப்பதற்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கும். அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல லாபத்துக்குரிய இந்த 11ஆவது அதிபதி போய் உட்கார்றார். அப்படி சந்திர பகவான் போய் அமர்வதனாலே உங்களுடைய 3ஆம் இடம் நிறைவு செய்யப்படுகிறது. அப்போ 3ஆம் இடம் நிறைவு செய்யப்பட்டுட்டாலே புகழ், தன லாபம், கௌரவ பதவி இதெல்லாம் கிடச்சிடும். அப்போ 3 தான் முயற்சி, 11 வெற்றி அப்படின்னு கன்வர்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி நிறைவான புகழான நாள். முருகனின் அருளாலே இன்றைக்கு காரியங்கள் நன்றாக அடைய அமாவாசை தான தர்மங்கள் செய்யுங்க. எல்லாம் திருப்தியாக நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி நண்பர்களே. இன்றைக்கி எடுத்த காரியங்கள்லாம் நல்ல அழகாக நடக்கும், கவலைப்படாதீங்க. இந்த சித்திரை, சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எதையும் டேக்கிள் பண்ணிடலாம். குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தான் இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்கறதுனால என்ன ஆகுறதுனாக்கா நமக்கு எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாகிடும். தாய் தந்தையரின் அருளாலே எல்லாத்தையும் நம்ம முன்னேற்பாடாக செஞ்சு முடிச்சுருவோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பித்திருக்காரியங்கள்னு செய்யக்கூடிய அமாவாசை காரியங்கள்லாம் செய்யும்போது தான தர்மங்கள்லாம் செய்யறதுனால நம்ம எந்த செஞ்சாலும் வெற்றியாய் மாறுவதற்கு ஆசிகள் கிடைக்கிவிடும். அதனால் இனி தான தர்மங்கள் செய்யுங்க, முருகனை நினைத்து காரியங்கள்லாம் செய்யுங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசி நேரடி பார்வைக்கு சூரியன், சந்திரன், சுக்கிரன் அப்படின்னு இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை, ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய வீக்கெண்டு, அதனால் எல்லாமே நல்ல அமைதியாக இருக்கும். அந்த நாள்களில் பித்ரு தர்ம காரியங்கள்லாம் வரும்போது அதை அழகாக செலிப்ரேட் பண்ணி தான தர்மங்கள்லாம் செய்து படையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதனாலே நல்ல பர்மனன்ட் சொல்யூஷனை நிறைய கொண்டு போகலாம்.
பல ஜாதகங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த பித்ருக்காரியங்கள் செய்யவில்லை அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவங்களுடைய கஷ்டங்கள் வருகிறதுன்னு பார்த்துருக்குறோம். அதனால் இந்த நாளை தவற விடாதீர்கள். அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது. இன்றைய நாளில் கார்த்திகை விரதமும் இருப்பதனாலே மனதிலே கொஞ்சம் முருகனின் எண்ண ஓட்டங்களையும் வைத்து கொண்டிருந்தால் அமைதி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே அஷ்டமத்துக்குரியவர் அமர்கிறார். இந்த அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகுது, அவரும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீணான மனக்கவலையை கொடுப்பார். இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், இதை பண்ணியிருக்க முடியல அப்படின்னு ஒரு எனர்ஜி லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய கொண்டு வந்துடுவார். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு காலை வேளையிலே சீக்கிரம் எழுந்துக்கிடுங்க. நல்லா குளித்து சுத்தமாகி இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் செய்பவர்களாக இருந்தால் செஞ்சுவிட்டு, நண்பகல் வேளையில் தான தர்மங்களை செய்துவிட்டு, கொஞ்ச நேரம் இன்றைக்கி ஃபுல் டேவுமே முருகனுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு, சாயங்கால வேளையில் அவசியம் கோயிலுக்கு சென்று ஒரு தீபத்தை பொருத்தி நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. மனக்கவலைகள் தீரும். நல்ல நாளாய் மாறுவதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கி 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல 7க்குரியவரானவர் போய் சேர்க்கிறார். அதுபோல் அஷ்டமத்துக்குரியவரோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் விஷயம். அவர்களுடன் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படி உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வீக்கெண்டில் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி டைம்னு கொஞ்சம் ஒதுக்கியே ஆகணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிறீங்க. எதுக்குன்னு அர்த்தம் இல்லாமல் உழைச்சிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. மிஷன் லைஃப் அப்படிங்கிறது மாறும். அந்த விஷயத்தினால இந்த நாளில் அந்த வேலையை செய்யுங்க. புரிதலோடு வாழ்க்கையை நடத்த முடியும். அமாவாசை தான தர்மங்களும் கார்த்திகை விரதம் இருப்பதும் சனிக்கிழமைக்கான இந்த நோன்பு இருப்பதுக்கு காரணமே இதுதான். இதை பண்ணினீங்கனால உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். இந்த நாளில் சாயங்கால வேளையில் ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல விஷயங்கள்லாம் அப்படி அடுத்தடுத்து பயில்டாக வந்து நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மண் மனை வாகன யோகம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் என்ற 3 கிரக சேர்க்கைகள் அமர்கிறது. சுக்கிரன் என்பது புதன் நாள் பரிவர்த்தனையாகி நிற்கிறார், ஆட்சியாக அமர்ந்து விடுவார். அப்போது உங்களுக்கு உங்களுடைய கலைநயம் கற்பனை வளம் இதனால விஷயங்களிலே புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. உங்களுக்கான கௌரவ பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த நாளிலே அமாவாசை விரதம் இருப்பதும் கார்த்திகை விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. எந்த காரியத்தையுமே நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது ஸ்கில் டெவலப் ஆகிடும். அப்படி உங்களுக்கு யோசிப்பதும் அதை செயல்படுத்துவதும் எளிமையான ஒரு முறையாக மாறிவிடுகிறது. அதில் நட்பு வட்டாரத்திலே உங்களை போல கை தூக்கி விடுவதற்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய அந்த முகத்துடைய லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறதே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்து கொண்டு இருப்பதனாலே இதில் நல்ல உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகி நல்ல தேர்ச்சியானவராக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய மனது போல எல்லாமே நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகி அந்த அமாவாசை அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு மனம் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி 9-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வணங்குகள். திருப்தியாக இந்த நாள் நிறைவாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.